ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லியை பற்றி தப்பாக எப்போவுமே சொல்கிறது தாங்க இந்த ராஜேஸ்வரியோட வேலை நம்ம விஜய்கிட்ட. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கங்கெட்டுவா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி நம்முடைய மல்லி மேலே தேவையில்லாத பட்டத்தை கட்டுறாங்க. நம்ம மல்லி பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறதுக்கு முடியாது. கோவப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சரிங்க நான் எதுக்காக நைட்டு வெளியே போனோம் அப்படின்ற உண்மையை நீங்களே உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லுங்கள். அது சரியாக தவறான்றதை அவரே முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மல்லி சொல்லிடுறாங்க. நம்முடைய ராஜேஸ்வரி இதை கேட்ட பார்த்தீங்கன்னா, என்ன இத்தனை சைலண்ட்டாக இருந்தவ இப்போ இப்படி பேசுகிறாளே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி அந்த உண்மையை சொல்ல போகிறாங்களா, இல்லை நம்முடைய மல்லியை என்ன ஆச்சுன்றதை சொல்லுவாங்களான்றதாங்க இருக்க போது. மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்முடைய மல்லி சொல்கிறாங்க, ஆமாங்க நான் நைட்டு வீட்டை விட்டு வெளியே போனோம் தான், அது எதுக்காக போனன்றதை நான் சொல்லிடுறேன், அதுக்காக முடிவு எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இப்படி தான் எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. அந்த காலை அட்டன் பண்ணி பேசுகிறப்ப என் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால தான் நான் பதறி அடிச்சுட்டு யார்கிட்ட சொல்லாத போனேன். இப்போ உங்கள் அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு யாரோ ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னால் நீங்கள் பதறி அடிச்சுக்கிட்டு போவீங்களா போக மாட்டீங்களா, இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போவீங்கன்னு நினைப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜயால் பதிலே சொல்ல முடியலைங்க. விஜய் நம்மளை திசை திருப்பறதுக்காக இவன் பொய் சொல்லிகிட்டு இருக்கடா, இதெல்லாம் நம்பாதரா அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் இவன் நம்மளை டைவெர்ட் பண்ண பார்க்குறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் டைவெர்ட் பண்ண பார்க்குறேன்னா சரி நான் அப்படியே கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மொபைலை எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மல்லியோட மொபைலை எடுத்து காட்டுறாங்க. அந்த அன்னோன் நம்பர் யாருன்னு தெரியல, அன்னோன் நம்பர்லேருந்து கால் இருக்கிறது தெளிவாக தெரியுது. அதில் நம்முடைய மல்லி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யாருக்குமே கால் பண்ணுன்ற விஷயமும் தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும், இது போயிருக்கணும் மல்லி அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா சரிங்க நான் சொல்லாது போனது தப்பு தான். ஆனால் நான் வெளியே போயிருக்கேன்னு தெரிஞ்சு வீட்டோட கதவை உள்ளே யார் லாக் பண்ணி வச்சதுன்னு கேளுங்க. நான் நைட்டெல்லாம் பணியிலே இருந்தேன். எப்படி பார்த்தாலும் இந்த உண்மையை நான் காலையில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் அது வழிக்குள்ளே இவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதாங்க நம்முடைய மல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை பக்கம் நம்முடைய விஜய் நியாயத்தை சொல்லுவாரா, இல்லை நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா தான் அக்கா சொல்கிறதா வேத வக்கான்றதை நம்ப போகிறாங்களா அப்படின்றதாங்க வரும்போது எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக கொண்டு போக போகிறாங்க. அது போக நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா என்ன சொல்ல போகிறீங்க, அக்கா அவள் தான் சொல்கிறல, அவள் சொல்கிறது உண்மையாக தான் இருக்க போல் இருக்குது. யாரும் வேணும்னே மல்லியை ஏமாற்றணும், பிரச்சனையில் சிக்க வைக்கணும்னு இந்த மாதிரி பண்ணுறாட்டுங்குது. இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மல்லிகிட்ட பார்த்தீங்கன்னா, மல்லி நீ போயிட்டு வெண்பாவை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணு, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஜய் கிளம்பி போக போகிறாருங்க. சரியான மொக்க வாங்கினாங்க சொல்ல முடியாது. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம் பெருசாக பிரச்சனை பண்ணாங்க பார்த்தாங்க. ஆனால் சிறுசாக முடிஞ்சிருச்சுன்றதாங்க இது அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. வரப்போகிற எபிசோடில் எப்படி அவங்க கொண்டு போய் போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.